அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது தை மாதம் 23ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி, அற்புதமான நட்சத்திரம் அன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம். இப்போ இந்த தை மாத ஹஸ்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் என்று சொன்னால், எம்பெருமானாருடைய பெருமைக்கு காரணம் எம்பெருமானாருடைய அற்புதமான 2 சீடர்கள். அவரே சொல்லுவார், தண்டும் பவித்திரமும் என்னட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் அவருடைய திருநட்சத்திரம்தான் இந்த தை ஹஸ்தம். தன்னுடைய ஆச்சாரியனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த கூரத்தாழ்வானுடைய குணங்களை பார்க்கணும். அப்படியெல்லாம் ஆச்சாரிய பெருமகனார்களெல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்கள்னு ராமானுஜுற்றந்தாதியில் அதி அற்புதமான ஒரு பாசுரம். மொழியை கடக்கும் பெரும்புகழான், மொழியை கடக்கும் பெரும்புகழான். அவரை சொல்ல முடியுமா? ஒரு கூரத்தாழ்வானுடைய பெருமை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. வாசா மகோச்சரம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வடமொழியிலே உச்சரிப்பார்கள். அதாவது இது அடங்காதது, சொல்ல முடியாதது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. மொழியை கடக்கும் பெரும்புகழான், வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான், சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் இனி நமக்கு வருத்தமன்றே. அற்புதமான பாசுரம். முக்குறும்பையும் கடந்தவர். அவர் மிகச்சிறந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வந்தர். செல்வம் என்கிறது வித்யா செல்வம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு துணை புரிந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ராமானுஜருடைய வலதுகைன்னு சொல்லுவாங்க. அந்த கையால் கூரத்தாழ்வானுடைய திருக்கரத்தாலே தான் நமக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதி தரப்பட்டதுன்னுட்டு. அப்படிப்பட்ட உயர்ந்த அப்போ கல்வி செருக்கு இருந்தாலும் சில பேருக்கு என்னை விட படித்தவன் யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதை வந்துவிடும். செல்வச்செருக்கு இருந்தாலும் அது வந்துடும், குலச்செருக்கு இருந்தாலும் வந்துடும். இந்த 3ஐயும் கடந்தவரான் கூரத்தாழ்வான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மகான் இவர். பஞ்சஸ்தவங்களை இயற்றியவர். பஞ்சஸ்தவங்களை இயற்றியவர். வைணவத்தினுடைய ஏற்றத்தை சோழனுடைய அவையிலே நிறுவி தன்னுடைய கண்ணினை இழந்தவர். அதனால தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, தரிசனத்துக்காக தரிசனத்தை இழந்தவர், தரிசனத்துக்காக தரிசனத்தை இழந்தவர். எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அந்த தரிசனம் நிலை பெற்றிருக்க வேண்டும், தீதில் நன்னெறி திக்கலாம் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொன்னான கண்களை இழந்தவர் கூரத்தாழ்வான். அற்புதமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. மிகப்பெரிய செல்வந்தர். செல்வந்தர்னா கூரம் என்கிற தேசத்தினுடைய அரசர் அவர். அவங்க அப்பா இளம் வயதிலே கூரத்தாழ்வானுடைய திருத்தாயார் பரமபதித்த உடனே மறு கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு அவர் சொன்ன காரணம் ஆச்சரியமான காரணம். ஒரு பரம பாகவதன் என்னுடைய மகன் குமாரன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கூரத்தாழ்வானை சரியாக கவனிக்காமல் ஏதாவது ஏருக்கு மாறாக நடந்தால் ஒரு பாகவதனுடைய அந்த மனதை புண்படுத்திய பாபம் அல்லவா எனக்கு சேரும், பகவான் கூட மன்னிச்சிடுவான். பாகவதன் அவருக்கு செய்ய வேண்டிய சேவை போயிடும் இல்லையா, ஆகையினால் நான் மறுகல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை இவருடைய பரம்பரை. மிகப்பெரிய செல்வந்தர். ததியாராதனம் அவர் சொல்லுவாங்க. அதாவது காஞ்சிபுரம் பக்கம்தான் கூரம் என்கிற தேசம். அந்த கூரம் என்கிற தேசத்தில் தான் இவருடைய திருமாளிகையிலே காஞ்சிபுரத்துக்கு வர்றவங்க, பெருமாளை சேவிக்க வர்றவங்க எல்லாம் இங்கே அங்கே உணவு உண்டு அதுக்கப்புறம் போவாங்க. எத்தனையோ பேர் வருவாங்க யாத்திரிகள் தங்குவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உணவு உண்பதற்கும். அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய வசதி பண்ணி ராப்பகலாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த கருட சேவையை கூட தரிசிக்க மாட்டாராம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தேவபெருமானுடைய கருட சேவை தரிசனத்தை விட அவருடைய அடியார்களுடைய வயிற்று பசி தான் இவருக்கு முக்கியம். இங்கே நம்ம இருந்து அவங்கள கவனிக்கணும் அப்படி என்பதையே வைத்துக்கொண்டு, ஏன்னா திருமந்திரத்தினுடைய அர்த்தமே அதுதானே, உற்றதும் உன் அடியார்க்கடிமை இல்லையா, உனக்கடிமைன்னு சொல்லலை இல்லையா. அந்த சரம நிலையிலே இருந்ததாலே இவர் அப்படிப்பட்ட பாகவத ததியாராதனத்தை பண்ணுறவர். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பொதுவாகவே என்ன பண்ணுவாராம், அந்த வரதராஜ பெருமாள் கோயில் சாத்தின பிறகு தான் இவர் வீட்டில் கதவு சாத்தப்படுமா. அதுவரை ததியாராதனை நடந்துக்கிட்டு இருக்குமா. ஏதோ ஒரு நாள் அங்கே கோயிலில் ஏதோ விசேஷம், கதவு அங்கே சாத்தாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே வரதராஜ பெருமாள் கோயிலில். ஆனால் அங்கே கூரமில் இவருடைய கதவு, கூரத்தாழ்வானுடைய திருமாளிகையினுடைய கதவு சாத்தப்பட்டு விட்டது. இப்போ அங்கே உற்சவம் நடந்துக்கிட்டு இருக்கிறதால வரதராஜ பெருமாளுக்கு மணிக்கதவம். இவர் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் எப்படி கதவில் மணி இருக்குமோ அதே மாதிரி கூரத்தாழ்வானுடைய வீட்டு கதவுலேயும் மணி இருக்குமா. இந்த குணகுணன்ட்டு அந்த மணியோட சாத்தின உடனே வரதராஜ பெருமாள் சும்மா ஒரு விளையாட்டு விளையாடி பார்க்குறார்.
பக்கத்தில் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்த திருக்கச்சி நம்பிகளை பார்த்து, என்னப்பா நம்ம உள்ள உற்சவம் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, கதவு சாத்துறாங்களே, கோயில் கதவு சாத்துறாங்களே அப்படின்ட்டு அவர் கேட்கும்பொழுது சொன்னாராம், இது நம்ம கோயில் கதவு கிடையாதுங்க, பக்கத்தில் கூரம்ங்கிற தேசத்தில் கூரத்தாழ்வானுடைய, ஏன்னா இந்த கூரத்தாழ்வான் வந்து எப்பயாவது சந்தேகம்னா திருக்கச்சி நம்பிகளை தான் வந்து கேட்பார். திருக்கச்சி நம்பிகளுக்கு கூரத்தாழ்வானை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் வரதராஜ பெருமாள் கிட்ட சொன்னாராம், இது அவருடைய தேசம், இப்போ எல்லாம் அன்னதானம் ததியாராதனம் முடிஞ்சு அவர் கதவை சாத்துறார் போல இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே பெருமாள் சும்மா வேடிக்கையாக சொன்னாராம், ஆழ்வானுது செல்வமோ நம்ம இங்கனே மயக்கியது, அப்பேற்பட்ட செல்வனா என்னாராம். மறுநாள் இது போய் சொல்லிட்டார் கூரத்தாழ்வான்கிட்ட. அதோட வெறுத்து போயிட்டாராம். பிரம்மாதி தேவர்களால் கூட அடக்க முடியாத அளக்க முடியாத பெருஞ்செல்வத்தை உடைய எம்பெருமான் ஒரு சின்ன புழு போல இருக்கக்கூடிய நம்முடைய செல்வத்தை பார்த்து மயங்கினார் என்று சொன்னால் இந்த செல்வம் நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் தூக்கி தான தர்மம் பண்ணிட்டு எம்பெருமானாருடைய திருவடி வாரத்திலே வந்து அவராலே பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு அவர் நேராக அவர் கூடவே அணுக்க தொண்டராக இருந்து தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். அவரால் தான் நமக்கு என்ன கிடைச்சது? அதாவது நம்முடைய சம்பிரதாயத்துக்கே இன்னும் 2 பெரிய அற்புதமான மகான்களை அவதரிக்க செய்தார். வேதவியாசப்பட்டர், பராசரப்பட்டர், அப்படி 2 பேர். கூரத்தாழ்வானுக்கு அமைந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு ஜாதகம் சரியில்லை, யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறான். அப்படி அந்த பெண்ணை யாராவது கட்டிக்கிட்டால் அன்னையோட அந்த கட்டிக்கிற அந்த மாப்பிள்ளைக்கு உயிர் போயிடும்னுட்டு ஏதோ ஒரு ஜோசி அந்த காலத்தில் சொல்ல, அதனால் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க முடியல, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, அந்த பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க பெற்றோர்களெல்லாம் தவிக்க கூரத்தாழ்வான் தன்னுடைய நாட்டிலே, சின்ன நாடு கூரம்ங்கிற நாடு இருக்குது இல்லையா, அதில் வீதி வலம் வரும்போது அந்த பெண்ணினுடைய அழுகை சத்தம், அந்த பெற்றோர்களுடைய அழுகை சத்தம், இதெல்லாம் கேட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவர் சொன்னாராம், ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுட்டு. இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஆபத்து வந்து விடுமே அப்படின்னு சொல்லும் பொழுது பரவாயில்லைன்னுட்டு அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த அம்மா சாதாரணமாக கிடையாது. கூரத்தாழ்வானுக்கே ஒரு சந்தேகம் வந்தால் அதை தீர்த்த வைக்கக்கூடிய பெரிய ஞான பண்டிதை கூரத்து ஆண்டாள்னுட்டு பேர். அவர்கள் கணவன் எவ்வழி அவ்வழி ஒரு அற்புதமான வாழ்க்கை பிறந்ததன் பயனை அடைந்தவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு உஞ்ச விருத்தி எடுத்து உண்டு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து, அவருக்கு ஏன் ஆழ்வான் அப்படின்ட்டு ஒரு பேர் வந்ததுங்கிறதே ஒரு சுவாரஸ்யம். அங்கே திருவரங்கத்தமுதனாரை திருத்தி பணிகொண்டு அவரை கொண்டு போய் ராமானுஜருடைய திருவடி வாரத்திலே சேர்த்து ராமானுஜன் உற்றந்தாதி என்கிற அற்புதமான கிரந்தத்தை அவர் இந்த வைணவ உலகுக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார். எப்பொழுதுமே தன்னுடைய பெருமையை ஒரு பெருமையாக நினைக்காதவர், எம்பெருமானாரை தவிர வேறு யாரையும் துதிக்காதவர். அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு காலத்தில் எம்பெருமானாரை விட்டுட்டு இவர் மட்டும் அந்த ரங்கநாத பெருமாள் எப்படி தேவபெருமாள் திருக்கச்சி நம்பிகள் கிட்ட பேசுவாராம், அதே மாதிரி ரங்கநாத பெருமாள் இவர்கிட்ட பேசுவாராம். ஆனால் என்னுடைய ஆச்சாரியனை வெளியில் துரத்திட்டு இந்த ரங்கநாத பெருமாள் கிட்ட பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையும் ஆச்சாரிய சம்பந்தம் அறுத்த பெருமாள் சம்பந்தம் கூட தேவையில்லை அப்படி என்று சொன்ன உயர்ந்த மகான். அந்த மகானுடைய திருநட்சத்திரம் வேறு ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி அவரை நினச்சிக்கிட்டு இந்த மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் நமக்கு இனி யாதும் வருத்தமன்றே அப்படிங்கிற பாசுரத்தையாவது நம் மனதார நம்ம சேவித்து அந்த கூரத்தாழ்வானுடைய பொன்னடிகளை போற்றுவோம். அந்த எம்பெருமானுடைய அருளும் கூரத்தாழ்வானுடைய அருளும் நமக்கு கிடைக்கட்டும்.